நாம இப்ப பார்க்க போறது உடல் எடையை குறைக்க சுவையான சூப். இதுக்கு தேவையான பொருள்கள் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் 1.5 டீஸ்பூன், பூண்டு 2 பல், இஞ்சி சிறிதளவு, வெங்காயத்தாள் சிறிதளவு, பெரிய வெங்காயம் 1 பாதி, ஓட்ஸ் சிறிய பவலில் 3/4 பங்கு, பொடியாக திருவிய கேரட், பீன்ஸ், இதோட பச்சை பட்டாணி சிறிதளவும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லாத பட்சத்துல வெள்ளை முள்ளங்கி, பூசணி துருவல் ஆகியவற்றை சேர்த்துக்கலாம். தண்ணீர் 4 கப்பு, இந்துப்பு இல்லாட்டி தூள் உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சை பழத்துல பாதி, பூண்டு, இஞ்சி, வெங்காயத்தாள் இதெல்லாம் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். அதே போல ரொம்ப கொஞ்சமா பொடியா துருவிய கேரட், பீன்ஸ், இதோட பச்சை பட்டாணிய சேர்த்துக்கணும். பச்சை பட்டாணி இல்லாத பட்சம் வெள்ளை முள்ளங்கி இல்லாட்டி பூசணி துருவல் இதை சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில 1.5 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும். நல்லா காஞ்சதும் பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் கொட்டி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு கேஸ் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ஓட்ஸை கடாயில் கொட்டணும். 1 நிமிஷம் அதை நல்லா கலக்கணும். கரண்டியால் அதை நல்லா புரட்டி போடணும். அதுக்கப்புறம் காய்கறிகளை கொட்டி திரும்பவும் நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் 4 கப்பு தண்ணீரை ஊற்றணும். அதை தொடர்ந்து தேவையான அளவு உப்பை அதில் சேர்க்கணும். சுமார் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த பதமான சூட்டில் இந்த கலவை கொதிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு மேலே விட்டு இறக்கி வச்சிடணும். இப்போ ஓட்ஸ் சூப் தயார். இந்த ஓட்ஸ் சூப் எதுக்காக தயாரிக்கப்படுதுன்னா, நொறுக்கு தீனிகளை தவிர்த்துட்டு மாலை நேரத்துல இதை ஹெல்த் சூப்பா பயன்படுத்தலாம். இல்லையா உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புறவங்க வாரத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க. 3 வேளையும் சாப்பிடாம இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. 2 வேளை உண்ணாவிரதம் இருந்துட்டு இரவு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூழல்ல காலை நேரத்துல இந்த சூப்பை நாம சாப்பிட்டோம்னா வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் தவிர உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு காரணமா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த சூப்ல கொலஸ்ட்ரால் இருக்காது. ஏன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு எண்ணெய் தான் பயன்படுத்துறோம். ஆலிவ் ஆயில் பயன்படுத்தினா அதுவும் இருக்காது. நல்லெண்ணெயும் அந்த அளவுக்கு பாதிப்பு உடலுக்கு ஏற்படுத்தாது. அதனால இந்த உணவு நம்முடைய எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். குளிர்காலத்துல இந்த சூப்பு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுறதுக்கு பதிலாக இந்த சூப்பை சாப்பிடுறது இன்னும் பிளஸ் பாயிண்டா இருக்கும். தினமும் ஒரு 40 நிமிஷம் நடைபயிற்சி முக்கியமானது. உடல் எடையை குறைக்கணும், தொப்பையை குறைக்கணும் அப்படின்னுங்கிறவங்க இந்த உணவு மாற்றங்களோட கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும். அதுக்கு எளிய நடைபயிற்சி ரொம்ப சிறந்தது. ரொம்ப பலமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 40 நிமிஷம் சுறுசுறுப்பா வாக்கிங் போனாலே போதுமானது. கலோரிகள் குறைவான உணவு சத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தொடர்ந்து வாக்கிங் போகும்பொழுது நம்முடைய எடையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். அது தவிர தேவையில்லாத கொழுப்பும் கரையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும்.